ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்தார். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். சட்டமன்றத்தில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பி வைத்த மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதம் என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கு ஆளுநரே ஒப்புதல் அளித்ததாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் கூறினார். திமுகவின் உயிர் நாடியான மாநிலத்தின் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கையை நிலைநாட்டும் வகையில் தமிழ்நாடு போராடும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும்.